ஆகஸ்ட் 30, 2023 கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கிற கட்டக்கடா அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த அந்த 10ஆம் கிளாஸ் மாணவனான ஆதிசேகர் தன்னுடைய பள்ளியை முடிச்சுட்டு மாலையில் அவன் வீட்டிலிருந்து சற்று தள்ளி இருந்த ஒரு கிரவுண்டில் தன்னுடைய நண்பர்களோட விளையாடிட்டு இருந்தான். மாலை வீட்டுக்கு போகிற நேரம் ஆன உடனே தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு, டேய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப முற்படனா. அவனுடைய நண்பனும் அவனும் பேசிக்கிட்டே வராங்க. இவன் சைக்கிளை தள்ளிட்டு வரான். கிரவுண்டில் இருந்து வீட்டுக்கு போகிற சாலைக்கு ஏறி வர்றாங்க. அந்த சாலைக்கு வந்த பிறகு அந்த சாலை ஓரமாக நின்று ஒரு 2 நிமிடம் அவனுடைய நண்பனோட பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு சரிடா மாப்பிள்ள நான் கிளம்புறேன்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய சைக்கிளில் ஏறி தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முற்பட்ட அதே கணம் எங்க இருந்து தான் வந்ததுன்னே தெரியல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ராட்சத வேகத்தில் ஒரு கார் ஒன்று பின்னாடி இருந்து வேகமாக வருது. அந்த கார் வர்ற வேகத்தை பார்த்து அலறி போன ஆதிசேகருடைய நண்பன் அப்படியே தெரிச்சு சைடில் கிரவுண்டுக்குள்ள ஓடுறான். ஆனால் சைக்கிள் மேலே ஏறி அமர்ந்திருந்த ஆதிசேகரோ பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ளாக அந்த காரு அப்படியே அவன் மேலே வந்து சைக்கிளோட சேர்த்து அவன் மேலே வந்து இடிக்குது. இடித்ததோடு இல்லாமல் அவன் மேலே ஏறி அப்படியே தரன்னு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங் அளவுக்கு இழுத்துக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங்குக்கு அந்த சின்ன பையனை அந்த காரு கடியில் அப்படியே அரைச்சி இழுத்துட்டு போகுது. அதற்கு பிறகுதான் அந்த கார் வந்து ஒரு நிலைக்கே வந்து நிற்குது. அந்த கார் நின்ன உடனே அந்த கார்லேருந்து இறங்கின ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறங்கி ஐயோ 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 ஐயோன்னு அலற ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் கார் வர்றதை பார்த்து திரும்பி ஓடுனா இல்லையா ஆதிசேகருடைய நண்பன், அவனும் பயங்கரமாக அலற கிரவுண்டுக்குள்ள இருந்த பிற நண்பர்கள்லாம் ஓடி வர்றாங்க. அந்த ஏரியாவில் கூட்டம் கூட ஆரம்பிக்குது. ஆதிசேகர் அந்த காருக்கு அடியில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாப்படி. அந்த சமயம் பார்த்து பின்னாடி இருந்து வேறொரு கார் வருது. அந்த காரில் வந்தவங்க காரை நிறுத்திவிட்டு உடனடியாக ஓடி போய் ஆதிசேகரை தூக்குறாங்க. ஆதிசேகரை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காரில் போட்டுட்டு அவங்க கார் எடுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கு விரைந்து போறதுக்கு முற்படுறாங்க. ஆனால் அந்த சாலையோ ஒரு சிங்கிள் ரோடு தான், ஒரு வண்டி தான் போற அளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன கிராமத்து சாலை. அதனால முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி நின்னது இல்லையா இந்த காரு, அந்த காரை நகர்த்தினாதான் இவங்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனா ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார் டிரைவரோ பயங்கரமா அலறிக்கிட்டு டென்ஷனா அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறா. அப்படி சரி இப்போதைக்கு இந்த கார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நம்ம கிரவுண்டுக்குள்ள விட்டு போயிடுவோம் அப்படின்னு பின்னாடி அந்த ஆதிசேகரை காப்பாற்றுவதற்காக ஒரு காரில் ஏற்றிருந்தாங்க. அந்த காரை எடுத்தவங்க சைடில் விட்டு அந்த கிரவுண்டுக்குள்ள பூந்து கிரவுண்டு வழியாக பின்னாடி போய் அதற்கு பிறகு சாலையை அடைந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. மருத்துவமனைக்கு அவங்க கொண்டுட்டு போன போதே அங்க இருந்த மருத்துவர்கள் டெட் ஆன் அரைவல், அதாவது வருவதற்கு முன்பே அவர் இறந்து விட்டாரே அப்படிங்கிற சோகமான செய்தியை சொல்றாங்க. இந்த தகவல் உடனடியாக போலீசாருக்கு பறக்குது. போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. அதற்குள்ளாக அந்த ஆக்சிடென்ட் பண்ண கார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கார் எடுத்துட்டு போயிடுறாரு. இங்க வந்து இந்த பையனை காப்பாற்றி எல்லாரும் காரில் ஏற்றிக்கிட்டு அந்த கிரவுண்டு வழியாக அவங்க போன ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த கூட்டம் கலைஞ்ச பிறகு அந்த ஆக்சிடென்ட் பண்ண ஆள் கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு போலீஸார்கிட்ட இவங்க எல்லாருமே சொல்றாங்க. அதே சமயத்தில் அங்க கூடியிருந்த கூட்டத்தில் இருந்த அந்த பசங்களாகட்டும் இதாகட்டும் சின்ன கிராமம் தானே, அவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் யாருன்னு தங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசேகருடைய ஒரு தூரத்து உறவினர் தான் அவரு அப்படிங்கிற செய்தியும் போலீஸார் கேட்டது. உடனடியாக அவர் யார் என்ன ஏதுன்னு தகவல் சேகரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அதே சமயத்தில் ஆதிசேகருடைய பெற்றோருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுது. பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வர்றாங்க, கதறாங்க. போலீசார் வந்து நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டபோது அந்த இடத்துல இருந்த அந்த சின்ன பசங்க இருக்காங்களா, இவன் கூட கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தவங்க, அந்த பசங்க தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கிளம்பும் போது இந்த மாதிரி அவன் சைக்கிள் எடுத்துட்டு போக முற்படும் போது பின்னாடி இருந்து ஒரு கார் வேகமாக வந்து அடிச்சிருச்சுங்க சார். கடைசியில் பார்த்தா அது ஆதிசேகருடைய ஒரு தூரத்து உறவினரான ஒரு மாமாவுடைய கார் தான் அது அப்படின்னு அவங்க சொல்லவே போலீசார் வந்து இது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கேஸை எழுதிக்கிறாங்க.
தெரிவிக்கிறாங்க. காரை ஆக்சிடென்ட் பண்ணவரு கொஞ்ச நேரத்திலே கார் எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, அவரை பற்றிய தகவல்களை போலீசார் சேகரிக்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, 41 வயதான பிரியரஞ்சன் அப்படின்னும், அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னும், விடுமுறைக்காக சில மாதங்களாக அவர் இந்தியா வந்திருக்கிறார் அப்படின்னும், இன் பிட்வீன் ஜாப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டில் ஒரு வேலைக்கான கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு அடுத்த கான்ட்ராக்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் அவருடைய மனைவி இன்னும் வெளிநாட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் போலீசாருக்கு தெரிய வருது. இந்த பிரியரஞ்சன் ஆக்சுவலா அந்த ஊர்ல குடியிருக்கிறவர் அல்ல, அவர் பக்கத்துல டவுன்ல தான் குடியிருக்கிறாரு, ஒரு பிளாட்ல குடியிருக்கிறாரு. ஆனால் அவர் அடிக்கடி இந்த பகுதிக்கு அவர் வர்றது வழக்கம். என்னன்னா, முன்பு இங்க குடியிருந்திருக்கிறாரு, அந்த பழைய நண்பர்கள் பழைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து இவர் அடிக்கடி தண்ணி அடிக்கிறதுக்கு இங்க வருவாரு அப்படின்னு போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. அந்த சமயத்தில் தான் அங்க இருந்த பசங்களும் சரி, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆன பிறகு பின்னாடி ஒரு கார்ல அவங்க தூக்கிட்டு போனாங்க, அந்த சமயத்தில் கூட்டம்லாம் கொண்டாங்க. அவங்க எல்லாருமே பிரியரஞ்சன் தண்ணி அடிச்சிட்டு தான் காரை ஓட்டுனாருங்க சார், இவர் ஆக்சிடென்ட் பண்ணப்ப தண்ணி அடிச்சிருந்தாரு அப்படின்னு போலீசாருக்கு தகவலும் சொல்றாங்க. உடனடியாக இந்த பிரியரஞ்சனை பிடிக்கிறதுக்கு போலீசார் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க வீட்டில் பிரியரஞ்சன் இல்ல, வீடு பூட்டி இருக்குது. அங்க பிளாட்ல விசாரித்த போது அவர் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில எங்கேயோ கிளம்பி வேகமா போனாரு அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு போலீசார் அந்த ஸ்பாட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா, தங்களுடைய அந்த ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்பொழுதுதான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கார் பக்கத்தில் இந்த பசங்க ரோட்டுக்கு ஏறி வரும்போது இந்த கார் தூரத்தில் வந்துகிட்டலாம் இல்லை, கொஞ்சம் தள்ளி இந்த கார் நிறுத்தப்பட்டிருந்திருக்குது. அதற்கு பிறகு இந்த பசங்க பேசிட்டு ரோட்ல இந்த ஆதிசேகர் சைக்கிள் எடுக்க முற்பட்ட போது அங்க நின்றுகிட்டு இருந்த கார் பயங்கரமா சர்ன்னு ரேஸ் ஆயிட்டு வந்திருக்குது. அந்த சர்ன்னு ரேஸ் பண்ணிட்டு கார் எடுத்தோம்னா அந்த டயர் ரோட்ல தேஞ்சிருக்கும் இல்லையா, அதை பார்க்குறாங்க போலீஸ்காரங்க. அதை பார்த்த பிறகு போலீஸாருக்கு கொஞ்சம் டவுட் வருது. அதற்கு பிறகு இவங்க போலீஸ்காரங்க போய் இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னு தான் கேஸ் எழுதியிருக்கிறோம், ஆனால் இந்த மாதிரி டயர் ட்ராக்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கும் அந்த பிரியரஞ்சனுக்கும் ஏதேனும் முன்பகை இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்பொழுது அந்த ஆதிசேகருடைய பெற்றோர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பகையெல்லாம் இல்லைங்க சார், தூரத்து சொந்தம், ரொம்ப உறவெல்லாம் கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம் பேசுவோம் அவ்வளோதான். அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். இங்கே எப்போயாவது தான் அவர் வருவார், வந்தார்னா அங்கே பக்கத்தில் அந்த இதில் அவர் போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்க போவார், அவ்வளோதாங்க சார், மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய பகையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களும் விட்டுறாங்க. அதற்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு போலீசார் அந்த பகுதியில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத கவனிக்கிறாங்க. போலீசார் இத்தனை நாட்களாக அதை கவனிக்காததற்கு ஒரு காரணமும் இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்த பகுதியில் எந்த விதமான வீடோ அல்லது கடையோ அல்லது இண்டஸ்ட்ரியோ எதுவுமே கிடையாது நண்பர்களே. அது ஒரு வனாந்தரத்துக்குள்ள, அந்த கிராமத்தில் ஒரு வனாந்தரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலோட நிலத்துல தான் பசங்க கிரவுண்டாக பயன்படுத்திக்கிட்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுதான் வழக்கமாக இருந்திருக்குது. அந்த கோயிலுமே ரொம்ப சின்ன கோயில், அதுக்கு பெருசாக யாரும் அதிகம் போக்குவரத்துலாம் கிடையாது. அந்த கோயிலுமே ரோட்டு மேலே இல்லாமல் உள்ள தள்ளி தான் இருக்குது. ரோட்டை ஒட்டி ஒரு வாழைத்தோப்பு தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் கோயில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸார் இங்கே சிசிடிவிலாம் இருக்கும், கேமரா இருக்கும் அப்படின்லாம் அவங்க கனவுல கூட காணலை. இருந்தாலும் கூட ஒரு சில நாட்களுக்கு பிறகு தான் போலீசார் சற்று தள்ளி ஒரு சின்ன கேமரா ஒன்று வச்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த கேமரா யாருடையது, யார் வச்சது அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரித்த போது அந்த கோயில் நிர்வாகம் தான் இந்த சாலையிலிருந்து இந்த தோப்பு வழியாக உள்ளே வர்றாங்க இல்லையா, அப்போ சாலையில் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு எல்லாம் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால சாலை ஓரமாக ஒரு கேமரா வச்சுருந்துருக்குறாங்க. அதுவும் எப்படின்னா, முன்னாடி தனியாக போஸ்ட் கம்பம் போட்டு நல்லா தெளிவாக தெரியற மாதிரிலாம் இல்லை, அதுவே அந்த தோப்புக்குள்ளே சற்று தள்ளி தான் இருந்திருக்குது. அதனால் ரோட்டில் பார்த்தா கேமரா இருக்கிறது கூட தெளிவாக தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கேமரா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு போலீஸார் அந்த கேமரா ரெக்கார்டிங், இந்த ஆக்சிடென்ட் நடந்த நடந்த சம்பவத்துடைய கேமரா வீடியோ ரெக்கார்டிங் இருக்குதா
அப்படின்னு சொல்லி போலீஸார் போய் எடுத்து பார்த்தபோது தான் போலீஸாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னாக்க, அந்த பிரியரஞ்சன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பசங்க கிரவுண்டில் வெளியில் வந்தாங்க இல்லையா ரோட்டுக்கு, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி தன்னுடைய காரை கொஞ்சம் நேரமாகவே நிறுத்திட்டு உள்ளே உட்கார்ந்துருந்தாரு அப்படிங்கிறதும், அந்த பசங்க மேலே ஏறி வந்த உடனே நம்மளால காரை ஸ்டார்ட் பண்ணுறதும், அந்த 2 நிமிஷம் அந்த ஆதிசேகருடைய ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வந்தான் இல்லையா, அந்த பையன் கையில் இருந்து சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிள் மேல ஆதிசேகர் ஏறுறது வரைக்கும் இந்த காரு அமைதியா நிக்கிறதும், ஆதிசேகர் சைக்கிள்ல ஏறி பெடல்ல காலை வச்ச உடனே இந்த காரை சர்ன்னு அழுத்திக்கிட்டு நம்மளால போய் வேகமா நேரா ஆதிசேகர் மேல இடிக்கிறதும் தெளிவாக தெரிஞ்சது. இடிச்சவன் பிரேக்கே போடாம நிறுத்தாம தரதரன்னு ஒரு ஃபர்லாங் தூரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போய், அதற்கு பிறகுதான் இந்த காரை ஓட்டுன அந்த 41 வயதான பிரியரஞ்சன் காரை நிறுத்தி இருக்கிறான் அப்படின்னும் போலீஸாருக்கு தெரிய வரவே, இது தெளிவாகவே வேணும்னே பண்ணப்பட்ட ஆக்சிடென்ட்டு, கொலை தான் இது அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு தெரியுது. அதற்கு பிறகு மீண்டும் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் போலீஸார், இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்கும் அவருக்கும் ஏதாவது முன்பகை இருக்குதா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு போலீஸார் மீண்டும் அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி கேட்ட பிறகுதான் அந்த பையனுடைய தாய் மாமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, ஆனா அதுக்காக கொலையெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. என்ன ஏதுன்னு கேட்டபோது, ஒரு 3 மாதத்துக்கு முன்பு இந்த பிரியரஞ்சன் இருக்கார் இல்லையா, நம்ம ஃபாரின் ரிட்டர்னு, அவர் இதே மாதிரி கார்ல வந்திருக்கிறாரு. வந்தவர் அதே இடத்துல, அந்த கோயில் இடம் அந்த அதே இடத்துல நிறுத்தி சைடுல இருந்த ஒரு சின்ன ஒரு செவராட் இருக்குது, அது கோயில் செவரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயில் செவுத்து மேல அவர் யூரின் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த வழியா சைக்கிள்ல வந்த இந்த சின்ன பையன், 10ஆம் கிளாஸ் பையன் ஆதிசேகரே அதை பார்த்துவிட்டு, மாமா இதெல்லாம் நல்லாவா இருக்கு, கோயில் செவுத்துல போய் இப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவே, அவன் விளையாட்டாக கேட்டதை இந்த ஃபாரின் ரிட்டர்னு சீரியஸாக எடுத்துக்கிறான். சீரியஸாக எடுத்துட்டு அப்பொழுதே அந்த பையனோட சைக்கிள் ஹேண்டில் பாரை பிடிச்சி இழுத்து இந்த பையனை கீழே தள்ளி அவன் கையை பிடிச்சி முறுக்கி அப்பயே இவன் சண்டைக்கு வந்திருக்கிறான். அந்த சமயம் பார்த்து எதிர்த்தாப்புல ஒரு வயசான அம்மா, குஞ்சம்மான்னு அவங்க பேரு, அவங்க நடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நடந்து வரும்போது இந்த பிரியரஞ்சன் இந்த சின்ன பையன் ஆதிசேகரை அடிக்க முற்படுறத பார்த்த உடனே அந்த அம்மா சத்தம் போட்டுவிட்டு, யோ எதுக்கே அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்டபோது உடனடியா பிரியரஞ்சன் கையை எடுத்துறான். அப்படியே போய் கார்ல ஏற முற்படுறான். அந்த சமயத்துல தான் இந்த சின்ன பையன் என்ன சொல்றான், பாட்டி இவரு அந்த கோயில் செவுத்து மேல யூரின் போனாரு பாட்டி, அதை நான் பார்த்துட்டேன், அதை ஏன் பண்றீங்கன்னு நான் கேட்டேன், அதுக்கு என்னை அடிக்க வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண சம்பவம் தானே, அதுவும் ஒரு கிராமத்துல. அந்த பாட்டி உடனே பிரியரஞ்சனை கிண்டல் பண்ணி, ஏயா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, உனக்கு அறிவு இருக்கா, போய் கோயில் செவுத்துல போய் நீ இப்படி அசிங்கம் பண்ணிட்டு நிக்கிறையே, இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாவும் கிண்டலாக பேசிவிட்டு, போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பா, இதுக்கு வந்துட்டேன் பயம் மேல கையை வைக்கிறதுக்குன்னு இவனை பேசிவிட்டு அந்த அம்மா போறாங்க. அதற்கு பிறகு இந்த பிரியரஞ்சன் கார் எடுத்துட்டு போயிடறான். ஆனாலும் கூட இந்த ஃபாரின் ரிட்டர்ன் பிரியரஞ்சனுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய அவமானமாகவே அவன் மனசுல பதிவாகுது. அதற்கு பிறகு 2-3 முறை இந்த பையனை மிரட்ட செய்திருக்கான். அதற்கு பிறகு ஒரு முறை இந்த பையனுடைய தாய் மாமா அந்த பகுதியில் அந்த கிரவுண்டு கிட்ட ஏதோ வந்தபோது காரை நிறுத்தி, இங்க பாருங்க உங்க பையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான், இது நல்லா இல்லை, அவனை மிரட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அவரும் சின்ன பையன் தானப்பா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, ஏதோ ஒரு நாள் பார்த்தான் சொல்லிவிட்டான் விடு, இனிமே நான் அவனை உங்ககிட்ட சொல்லவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு பிரியரஞ்சனும் இந்த பிரச்சனையை எழுப்பல. இந்த பசங்கள்லாம் இதை மறந்துட்டு போயிட்டாங்க, சின்ன பசங்க. அந்த சம்பவம் நடந்து 3 மாதத்துக்கு பிறகு பிரியரஞ்சன் இந்த பையன் மேல, ஆதிசேகர் மேல காரை ஏற்றி அவனை கொண்டிருக்கிறான்.
இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒருத்தன் ஒரு பையனுடைய உயிரையே எடுப்பானா அப்படின்னு முதல்ல போலீசாரால மட்டுமல்ல அந்த ஆதிசேகருடைய குடும்பத்தாரால கூட நம்ப முடியல. இருந்தாலும் கூட அவன் மேல அந்த பிரியரஞ்சன் மேல கொலை குற்ற வழக்கை பதிவு பண்ணி போலீசார் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலே நம்பாலு பிரியரஞ்சன் ஃபாரின் ரிட்டர்ன் அப்ஸ்காண்ட். எங்க போனா ஏது போனானே தெரியல. மறுநாள் அவனுடைய கார் ஒரு 4-5 ஊர் தள்ளி ஒரு கிராமத்தில் எங்கேயோ நிற்குதுன்னு தகவல் கிடைக்க போலீசார் போய் காரை சீஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இது கொலை கேஸு அப்படின்னு உறுதியான பிறகு இவனை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே அவனுடைய மனைவி ஃபாரின்ல இருந்து திரும்பி வருது. அவனுடைய மனைவியிடம் இவங்க விசாரித்த போது மனைவி என் ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றது, நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்றது. அந்த மனைவியிட்ட இருந்து எந்த விதமான தகவலும் கிடைக்காதனால போலீசார் எல்லா பக்கம் வலை விரித்து தேடுறாங்க. இதற்கிடையே சுமார் 10 நாட்களுக்கு பிறகு இவன் தமிழ்நாட்டில் குமுளியில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற தகவல் போலீசாருக்கு கிடைக்குது. உடனடியாக அவங்க குமுளி போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. கேரளாவிலிருந்து போலீசார் விரைந்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தபோது நம்பால் அங்கே தான் இருந்திருக்கிறான். அவனை அப்படியே கபால்னு பிடிச்சி கொண்டுகிட்டு வராங்க. இங்கே கேரளாவுக்கு கொண்டுட்டு வந்து அவனை என்னடா ஏதுடா நடந்தது, ஏன்டா அப்படி பண்ணன, இது ஆக்சிடென்ட்டா இல்லை உண்மையிலேயே நீ கார் ஏற்றி கொண்டையான்னு கேட்டபோது தான் இவன் நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்கிறான். ஏற்கனவே அந்த ஆதிசேகருடைய மாமா சொன்னது போல 3 மாதத்துக்கு முன்பு அவன் அந்த இடத்துல கோயில் செவுத்து மேலே யூரின் பாஸ் பண்ண போது இந்த பையன் பார்த்து ஏமாமா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டான் இல்லையா. இது தன்னை அவமானப்படுத்திய மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தின செயலாக இவன் எடுத்துக்கிட்டான். அந்த ஆதிசேகர் ஊரெல்லாம் இதை சொல்லிவிட்டான் அப்படின்னு இவனே கற்பனை பண்ணிக்கிறான். கற்பனை பண்ணிட்டு யார் என்ன கேட்டாலும் இந்த ஆதிசேகர் தான் கோயில் செவுத்து மேலே அசிங்கம் பண்ண விஷயத்தை தான் அவன் சொன்னதுனால தான் இவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு இவனுக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு உருட்டல். அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த பையனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறான். இவன் கார் ஏற்றி அடித்தோம்னா அவனுக்கு கைகால் போகும், அதற்கு பிறகு தன்னை கண்டா ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு இவன் நினச்சிதான் இவன் காரை ஏற்றினதாக சொல்கிறாங்க. ஆனால் காரை ஏற்றிட்டு அந்த பையனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகும்போதே அந்த பையன் பொழைக்க மாட்டான் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். அந்த அளவுக்கு அங்கே ரத்தம் வெள்ளமாக போயிருக்குது. அதற்கு பிறகு தான் கொலை பண்ணிவிட்டோன்னு உணர்ந்த உடனே அவன் போலீஸ் கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு நான் ஓடி ஒளிஞ்சிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த பிரியரஞ்சனை பிடிச்சு போலீஸார் இப்போ உள்ள தள்ளி வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நண்பர்களே, அநியாயமாக ஒரு சிறுவன், அதுவும் ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல போனா, இப்படி பொதுவெளியில் அதுவும் ஒரு கோயில் செபத்தில் அசிங்கம் பண்ணுறீங்களே மாமா, இது நல்லா இருக்குதான்னு கேட்ட பாவத்துக்காக அந்த பையனை கார் ஏற்றி ஒருத்தன் கொள்றான் அப்படின்னா நம்ப முடியுதா? உலகம் எங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா நம் மனசில் எழுகிற முதல் கேள்வியாக இருக்குது. இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்களும் நாம் வாழ்கிற இதே பூமியில் இதே இந்தியாவில் தான் நடக்குது. நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.